வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கோல்டு திரும்பி விழுந்திருக்கு. ரூ. 155 விழுந்திருக்கு. ரூ. 13,215 வரைக்கும் இறங்கிடுச்சு 22 கேரட் கோல்டு. 14,416 வரைக்கும் இறங்கிடுச்சு 24 கேரட் கோல்டு. வெள்ளி வந்து ரூ. 5 இறங்கியிருக்குங்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் விழுந்திருக்கு. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,17,000 இன்னும் ஆக்சுவலாக 2,10,000 கூட உங்களால் விற்க முடியாது. சென்னையிலையோ எங்கேயோ வெள்ளியை வந்து நீங்கள் 1 கிலோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2,10,000 மேலே மார்க்கெட்டில் வாங்க மாட்டான். 4,043 அவுன்ஸு டாலர். கோல்டு வந்து இறங்கி ரூபா கொஞ்சம் ஏற்றுற மாதிரி ஏற்றி திரும்பி இறக்கிட்டாங்க. 95, 94. கச்சா எண்ணெய் 85லேருந்து 90 வரைக்கும் போயிட்டுருக்குது. பட் 10% இறங்கியிருக்கு. ஏன்னா மெயின்லி இன்றைக்கி வந்து ட்ரம்ப் ஆகுவதை நாங்கள் பேச்சுவார்த்தை நல்லா போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவோம்னு. இன்றைக்கி ஆக்சுவலி உலக சந்தையெல்லாம் பயங்கர அடி. டோக்கியோவில் ஒரு சமயத்தில் 3,500 பாயிண்ட்டு கீழே இருந்தது. இன்றைக்கி காஸ்பி வந்து கொரியன் வந்து 10% ஆல்மோஸ்ட் குறைஞ்சு ஒரு வாட்டி இதையே தொட்டுடுச்சு, சர்க்கியூட் பிரேக்கரே தொட்டுடுச்சு. இதை பேசிக்கலி காரணம் என்னென்னா, இந்த ஐநெக்ஸும் நம்ம என்விடியாவும் பண்ணது இன்னொரு சர்க்குலர் ட்ரேடிங் கேம் பண்ணுறாங்கன்னு ஒரு பயத்தில் மார்க்கெட்டு அடிச்சிட்டாங்க. பட் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது மார்க்கெட்டு. ஒரு அளவுக்கு மேலே மார்க்கெட்டை ஏற்ற முடியல. மார்க்கெட் எஸ்பெஷலி நாஸ்டாக் அண்ட் டெக் ஹெவி ஸ்டாக்கு விழுது. எஸ்பெஷலி வந்து சிப் மார்க்கெட் விழுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஏஎஸ்எம்எல் மட்டும் ஒரு மொனாப்பிளி வச்சுருந்தாங்க. இந்த சிப் மிஷின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஏஎஸ்எம்எல் இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டெக்னாலஜி மிஷினை வந்து சைனாவும் எங்களால் பண்ண முடியும்னு சைனா காமிச்சிட்டாங்க. இப்போ சைனாட்டையும் அதே மாதிரி மிஷின் இருக்குன்னு எல்லா பெட்ஸும் போய் மார்க்கெட்டு அடிப்பாத ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அடித்தபோது இந்தியாவில் இன்றைக்கி செக்கும்பா மார்க்கெட்டை ஐடியை வச்சு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தூக்கி வச்சுட்டாங்க. ஐடி இண்டெக்ஸு 3.5% கிட்ட அப்பு, ஆல்மோஸ்ட் 3.3%. பேங்க் நிஃப்டி அடி 3%, 0.3% வரைக்கும் அடி. எஃப்எம்சிஜியும் அடி. ஏன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர் ரிசல்ட்ஸு ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபார்மா வந்து ஜஸ்ட்டு பேர்லி பாசிட்டிவ். மெட்டல் அடி, ஆட்டோ அடி. ஸோ எல்லாமே வந்து அடி இருக்கும்போது இந்த -12ங்கிறத மார்க்கெட்டை பிடிச்சதுக்கு காரணமே வந்து நம்மளோட ஐடி இண்டெக்ஸு. நம்மளும் ஐடி இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் நீங்கள் பேங்க்கில் சிரிச்சிட்டு போயிருப்பீங்க. டிசிஎஸ் 4.5% அப்பு, இன்ஃபோசிஸ் 3%க்கு மேலே அப்பு, டெக் மஹிந்திரா 3%க்கு மேலே அப்பு, ஹெச்சிஎல் 3% அப்பு, சிப்லா 2% அப்பு, ஐடிஎஃப்சி பேங்க் விழுச்ச 1.5% கிட்ட அப்பு, விப்ரோ அப்பு, டாடா கெமிக்கல்ஸ் 3% டவுனு. ஏன் டவுன்னா, சோடா ஆஷ் கமாடிட்டி ப்ராடக்ட்டு அதோட வால்யூம் குறை, அதனால் இது 81% டவுனு. கர்நாடகா பேங்க்கு 2.5% அடி. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு 2% அடி. ஏன்னா ஓவராக ஏறிடுச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% அடி. டாடா மோட்டார் பேசஞ்சர் 0.9 அடி. முத்தூட் ஃபைனான்ஸ் 0.8% அடி. டாடா பவர் 1% அடி. இன்றைக்கி ஆக்சுவலாக எல்என்டி, சிட்டி யூனியன் பேங்க்கு, டிடிகே ப்ரெஸ்டீஜோட ரிசல்ட் வரப்போகுது. ஓவராலாக பார்க்குறச்ச நிக்கி வந்து குளோபல் ஏஐ சிப் செல் ஆஃப்னால இங்கேயும் விழ ஆரம்பிச்சிடுச்சு. கொரியாவும் கவுந்து கடைசியில் க்ளோசிங்கில் 7.5% ஒன் டைம் இண்டெக்ஸையே நிறுத்திட்டாங்க. இங்கே வந்து இந்தியா ஜஸ்ட்டு தப்பிச்சிடுச்சு. ஐடி இண்டெக்ஸை தூக்கி வச்சு காப்பாற்றிட்டாங்க. இன்னும் டாடா அண்ட் சன்ஸு இந்த வாட்டி ப்ராஃபிட்டு 21% ஏறி இருக்குது. 28,000 கோடி நியூ ஏஜ் பிஸ்னஸ் லாஸ் ஆனாலும் டாட்டாவோட நெட்டு ப்ராஃபிட் ஏறி இருக்குது. 32,000 கோடிக்கு கொஞ்சம் 50 கோடி கம்மி, அவ்வளோதான். 31,960 crores பக்கத்தில் ப்ராஃபிட்டு. டேர்ன் ஓவர் 42,367 கோடி. அதனால் டாட்டாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் குரூப்போட ரெவென்யூ வந்து 14,24,000 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1,71,000 கோடி. டாடா எலக்ட்ரானிக்ஸு குரூப்போட 4வது லார்ஜஸ்ட் கம்பெனி ஆகிடுச்சு ரெவென்யூ படி. ஏர் இண்டியாவை டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 5-10 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஆனால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னும் நாங்கள் எவ்வளோ வேணால் காசு இறக்கிறதுக்கு ரெடி அப்படின்ட்டாங்க. நியோல் டாட்டா, ரத்தன் டாட்டாவோட தம்பிக்கு
70 வயசு ஆயிடுது. நவம்பர் 2026ல. டைட்டனோ வைஸ் சேர்மனாவும் ரிட்டயர் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் அண்ட் வோல்டாஸ்லேருந்தும் ரிட்டயர் ஆயிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டாட்டாவோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. 70 வயசில் கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட்டு. நான் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் தான் இருக்கார். டைட்டனை 23 வருஷமாக கைட் பண்ணிகிட்ருக்காரு வைஸ் சேர்மனாக. சூப்பராக பண்ணி வேரியஸ் அவரோட ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இந்த பீரியடில் டைட்டன் மற்ற இடத்துல பிஸ்னஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. மியா, ஜோயா, இந்த கேரட் லைன் வாங்கினது எல்லாமே இந்த பீரியடில். ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராஃபிட்டு 4% குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஹையர் இன்புட் காஸ்ட்டு மார்ஜின் அடிச்சிருச்சு. ப்ரீமியமைசேஷனும் எஃபெக்ட் ஆகிடுச்சு. அவங்க ப்ராஃபிட்டை மட்டும்தான் நோக்கி பார்க்குறாங்க. இதுதான் நான் சொன்னேன், ஐடிசி இவங்களை குயிக்காக கேட்சப் பண்ணுவாங்க. 56 டைம் 50 டைம் ஏர்னிங் இதுக்கு கொடுக்கறது வேஸ்ட்டு. இதெல்லாம் மார்க்கெட்டோட ரியாலிட்டியை தெரியாமல் மார்க்கெட்டை தூக்கி வச்சுருக்காங்க. அடுத்தது டாடா பவரோட Q1 ப்ராஃபிட்டு 11% ஏறி இருக்குது. ரெனியூவபிள் எனர்ஜினால் இவங்களுக்கு லாபம் ஏறி இருக்குது. ஒரிசாவில் தான் இப்போ சோலார் பிளான்ட்டும் வேஃபரும் போட போகிறாங்க. ஆந்திராவும் ஒரிசாவும் கம்பேர் பண்ணி அது ஒரிசா கெயின் ஆகிடுச்சு. ஒரிசாவில் போடுறதா டிசைட் பண்ணிட்டாங்க. டாடா கெமிக்கலோட லாபம் 81% குறைஞ்சிருச்சு. ஏன்னா சோடா ஆஷ் மார்க்கெட் ப்ரைஸு இவங்களோட ஏர்னிங்ஸை ப்ரெஷர் போட்டுடுச்சு. விப்ரோ வந்து டேட்டா பிரிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பை ஏற்றி என்டர்பிரைஸ் ஏஐ அடாப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டைம் ஒரு கம்பெனி ஏஐயை பெருசாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் இவ்வளோ நேரம் வேலை செய்யணும், 50 மணி நேரம் மேலே வேலை செய்யணும்னு. அதை இன்ஃபோசிஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு எம்ப்ளாயியை டைம் ட்ராக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸில் எம்ப்ளாயியை வேலை செய்ய சொல்கிறதே கிளைமு. நான் பாரிஸ் போன சமயத்தில் பார்த்தேன். போனால் போகிறதுன்னு வேலை செஞ்சாலே பெரிய விஷயம். அது மாதிரி இடத்துல எம்ப்ளாயியை என்ன பண்ணுறான்னு வேடிக்கை பார்த்ததுனால 2 கோடி ரூபா ஃபைன் வாங்கிட்டாங்க இன்ஃபோசிஸ். அடுத்தது சிப்லாக்கு ஜெனரிக் அட்வயர்ட் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு அப்ரூவல் கொடுத்துருச்சு. 3 டோசேஜ் ஸ்ட்ரென்த்தில் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. டாக்டர் ரெட்டிக்கு வயிற்றால் போகிற டிசீஸ் ஒன்றுக்கு வந்து நியூசியோரெவிலன்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு FDA அப்ரூவல் தாய்லாண்டில் கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் முன்னாடி அப்ரூவல் கிடச்சிருந்தது. HCL டெக் வந்து NEO.AI அப்படின்னு ஒரு புது பிட் மார்க்கெட் என்டர்பிரைஸ் சொல்யூஷன் போட்டிருந்தாங்க. ஸ்மால் அண்ட் மிட் மார்க்கெட்டுக்கு என்டர்பிரைஸ் சொல்யூஷன் கொடுக்குற முதல் இந்தியன் கம்பெனியாக HCL இருந்துருச்சு. 3 கம்பெனி நம்ம பட்டாசு லிஸ்ட்டில் இருந்த கம்பெனிகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு டிவிடெண்ட்டாக வந்திருக்கு. பஜாஜை 3000 ரூபாய்க்கு ஒரு வாட்டி கலரில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு 150 ரூபா ஒரு ஷேருக்கு கிடச்சிருக்குது. அதே மாதிரி டாடா மோட்டர் பேசஞ்சருக்கு 3 ரூபா ஒரு ஷேருன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஐடிசிக்கு பார்ட் ஆஃப் தி லாஸ்ட் இயரில் கொடுக்க வேண்டியது 8 ரூபா டிவிடெண்ட் வந்திருக்குது. ஸோ ஓவராலாக இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வருமானம் இருந்திருக்கும். அதை அப்படியே திரும்பி கன்சிட்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. டாடா மோட்டார்ஸோட இந்த மாதம் ப்ரொடக்ஷன் வந்து குஜராத்தில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா மழை பெஞ்சு அந்த பிளான்ட்டு ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடுச்சு. நெக்ஸான் அண்ட் சிஆரை அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. HDFC பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா சசிதர் ஜெகநாதனும் அவனோட சிஓஓவுக்கும் ஒரு லட்ச ரூபா பெனல்ட்டி போட்டிருக்கிறாங்க. MSRDCங்கிற பேங்க்கோட கவர்மெண்ட்டோட ஏஜென்சிக்கு லஞ்சம் கொடுத்து டெபாசிட் வாங்கினது ஒரு க்ரைமாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்லாப் இந்த ரிஸ்ட்டு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி வெளில தள்ளி இருக்கணும். ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் வந்து 32 பில்லியன் ஆகிருக்குது. இது பேசிக்லி FCNRBயை லிவரேஜ் பண்ணி கடன் வாங்கினது. இது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு வரல. 2013 எந்த லெவலோ அந்த லெவல் தான் ரீச் ஆகிருக்கு. ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் பேங்க் வந்து FCNRB டெபாசிட்டை ஏற்றிட்டே போகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு இன்னும் எப்படியாவது கொண்டு வாங்கங்கிறாங்க. இன்னும் கவர்மெண்ட்டுக்கு டாலர் வந்தால் கடன் வாங்கி விற்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். மைக்ரான் அப்படிங்கிற கம்பெனி சப்சிடியோட குஜராத்தில் பண்ணுற பிளான்ட்டுக்கு LNTக்கு மேஜர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால ஃபேஸ் 2வும் LNTக்கே கொடுத்துருக்காங்க. குளோபல்லே சிக்ஸ் ஸ்டாக்ஸோட விலையெல்லாம் இறங்கியிருக்கு. ஏன்னா DUV லித்தோகிராஃபி நான் சொன்ன மாதிரி ASMLோட ஈக்குவல் மிஷினரியாக அவங்க ரெடி பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோன்னு
அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பேஸ் $1.2 ட்ரில்லியன் லாஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டில். இது வந்து ஐபிஓ ப்ரைஸோட கீழே போயிடுச்சு. அதான் நான் சொன்னேன்னே, இவரை நம்பி தான் கஷ்டம். அதனால் இது வந்து இப்போதைக்கு ஸ்பேஸ் பண்ணுங்கிறது தெரியல. சில டெஸ்லாவும் ஸ்பேஸ் மர்ஜர் பண்ணுவாருன்னு கூட பேசிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் நம்மளுக்கு பட்டாஸ் லிஸ்ட்டில் அப்பில் இருக்குது. பல ஸ்டாக்குக்கு பட்டாஸ் லிஸ்ட் வந்திருக்கு. நம்மளோட ஐடி டாலர் ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் டேர்மில் பே ஆஃப் பண்ணியிருக்கு. சசிதர் ஜெகதீசனை வேலையை விட்டு துரத்தி இருக்கணும். சும்மா கையில் ஒரு குழந்தை ஸ்கேலால் தட்டுற மாதிரி தட்டிட்டு விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.